இன்றைய தியானம். நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தறிகிறவர். சங்கீதம் 7:9. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தாவீது கர்த்தரை நோக்கி பாடுகிற இந்த சங்கீதத்தில் இந்த 9ஆம் வசனத்தில் துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை கர்த்தாவே நீங்கள் ஒழிய பண்ணுங்கப்பா, நீதிமான ஸ்திரப்படுத்துவீராக ராஜா, நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவர் என்று சொல்லி அவர் கர்த்தரை நோக்கி பாடுகிறதை இந்த வசனத்தில் பார்க்கிறோம். துன்மார்க்கனுடைய பொல்லாங்க தயவு செய்து ஒழிய பண்ணுங்க, நீதிமான ஸ்திரப்படுத்துவீராக. இந்த நாளிலே நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக என்று தாவீது பாடின அந்த வார்த்தையை தான் நம்ம வாசிச்சு நீதிமான்களாய் வாழ அர்ப்பணித்திருக்கிற நம்மை ஸ்திரப்படுத்தும்படியாக நாம் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆமென். கண்பார்ந்தவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்திரப்படுத்தணும். நம்முடைய கால்களை உச்சந்தலை இந்த உள்ளங்கால் வரை இருக்கிற உறுப்புகளை கர்த்தருக்குள் ஸ்திரப்படுத்தணும். நீங்க 37ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னு சொன்ன தாவீது சொல்ற, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். நல்ல மனுஷன், நீங்கள் நானும் நல்ல மனுஷியா வாழ்ந்து கொண்டு இருப்போமானால் நம்முடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் நல்ல மனுஷியா வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்க போகிறோம். அப்போதான் நம்முடைய நடைகள் கர்த்தராலே உறுதிப்படும், ஸ்திரப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வழியின் மேல்தான் அவர் பிரியமுள்ளவராய் இருப்பார். நம்முடைய வழியின் மேல கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய ஆசையா இருக்கணும். நீங்க 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் தாவீது சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என்று பாடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் தேவனாகிய கர்த்தர் இப்படிதான் பயங்கரமான குழியிலிருந்து தூக்கினார், உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். நம்முடைய கால்களை கண்மலையின் மேல நிறுத்தி வச்சிருக்கிறார். நம்முடைய அடிகளை உண்மையாகவே உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவனை துதிக்கும் புது பாட்டை நம்ம அவருடைய சமூகத்துக்கு கடந்து சென்று பாடணும். அதை பார்க்கிறவங்க எல்லாம் கர்த்தரை பார்த்து பயந்து கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்ம பாடுற பாடல்ல கர்த்தரை ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் பிரியமானே, கர்த்தரை நம்பணும் பிரியமானே, கர்த்தருக்கு பயப்படணும் பிரியமானே. ஆண்டவரே, எங்க வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்க நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தத்தக்கதாக எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு நம்மளை ஒப்பு கொடுக்கணும் பிரியமானே. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழை அற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. தூக்கி எடுத்தார், ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறார். கடைசி ஒரு காரியம் நடக்கணும். இன்னும் அது என்னன்னா, பிதாவுக்கு முன்பாக நம்மளை கொண்டு போய் நிறுத்தணும். எப்படி நிறுத்தணும்? பிழை அற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நம்முடைய இருதயங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் இருக்கணும், நான் பிதாவுக்கு முன்பாக போய் நிற்கணும், அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும். அப்ப எனக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும், பிழை இருக்கக்கூடாது, கரை திரை எதுவும் இல்லாதபடிக்கு என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அதுவே நம்முடைய மூச்சாக, பேச்சாக, ஜெபமாக மாறும் என்று சொன்னால் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு வார்த்தை சொல்றாரு. 1 பேதுரு 5:10 அதை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிதாவுக்கு முன்னால நம்மளை கொண்டு போய் நிறுத்துறது நிச்சயம். அதுக்கு நமக்கு தேவையான பரிசுத்தம்,
ஆயத்தம், அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் மூலமாய் கொடுத்து கொண்டு வருகிறார். அதை நம்ம உணர்ந்து அப்பா கொஞ்ச காலம் தான் பாட அனுபவிப்போன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆனா தேவனே, எங்களை நீங்க இந்த நாட்கள்ல உங்க வசனத்தினால சீர்படுத்துங்க, எங்க வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துங்க. உச்ச தலைந்து உள்ளங்கால் வரை இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களையும் உங்க வார்த்தையினால ஸ்திரப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை நிலைநிறுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம் பிரியமானவர்களே. ஏன்னா 139 சங்கீதம் 1 தாவீது சொல்றார், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நம்ம உள்ளிந்திரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிஞ்சிருக்கிறார். நம்மளை ஸ்திரப்படுத்தும்படிக்கு இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். சங்கீதம் 7:9 படி நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவரே என்னையும் ஸ்திரப்படுத்துங்க. என் வாயின் வார்த்தைகளை ஆண்டவரே உமக்கு பிரியமான வார்த்தைகளாய் மாற்றித்தாரோம். உங்களை பாடணும், உங்களை துதிக்கணும், உங்களை ஆராதிக்கணும், உங்களை மகிமைப்படுத்தணும். என் கால் நடைகளை கூட கர்த்தர் ஸ்திரப்படுத்துவீராக. அப்பா, என்னை பயங்கரமான ஆண்டவரே குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த ரட்சகர் நீதானப்பா. உங்களை நாங்க பாடணும் ஆண்டவரே, அதை அநேகர் பார்க்கணும் ஆண்டவரே, அநேகர் பார்த்து உங்களை நம்பணும், உங்களுக்கு பயப்படணும்ப்பா. இது ஒன்றே எங்கள் இருதயத்தின் வாஞ்சையாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இதற்கு இடையிலே எங்களை விழ தள்ளுகிறதான எல்லா விதமான காரியங்களையும் நாங்கள் புறம்பே தள்ளிவிட்டு கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற எங்களை கர்த்தத்தாமே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின வார்த்தையின்படி அந்த ஒரு நிச்சயத்தோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்கள் ஜீவியத்தை ஆண்டவரே உமக்குள்ளே சந்தோஷமாய் நாங்கள் வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்ய ராஜா. எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே அவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தையும் இந்த நாளிலே பரிசுத்தப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.